பணம் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் தொழில் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3வது நபர் தலையீட்டை மட்டும் கொஞ்சம் அனுமதிச்சிடாதீங்க. தேவையில்லாமல் அவங்களால சில சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. யாரெல்லாம் உங்களுக்கு வந்து எதிரியாக இருந்தாங்களோ, மறைமுகமாகவும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்களோ, அவங்களாம் யாருன்னு இந்த சமயத்தில் குரு காமிச்சு கொடுப்பாருங்க. அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் விலகி வரக்கூடிய ஒரு நல்ல சூழலுங்க. குருவோட பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவெடுத்திங்கன்னா அது ரொம்பவே உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃப்யூச்சரை உங்களுக்கு வந்து தொழிலில் அமைச்சு கொடுக்குங்க. நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கான குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்குங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த துலா ராசிங்க. யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. ராசி அதிபதி சுக்கிரனா வரனால கொஞ்சம் லக்ஸூரியஸாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கிறதும் நல்லது தான் அவங்கள பொறுத்த வரைக்குங்க. இவ்வளோ சிறப்பான இந்த துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குருவோட அதிச்சார பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருந்தாருங்க. இப்போ 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு குரு பகவான் போறாரு. ராகு எப்படி இருக்காருன்னு பார்த்தா, ராகு 5ஆம் இடத்துலையும், கேது 11ஆம் இடத்துலையும், சனி 6ஆம் இடத்துலையும் இருக்காருங்க. இதுதான் குரு அதிச்சாரம் ஆகும்போது இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள். இப்போ குரு வந்து இது வரைக்கும் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருந்து ஓரளவுக்கு நல்லது பண்ணிட்டு இருந்தார். இப்போ 10ஆம் இடத்துக்கு வராருங்க. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனுக்கும் குருவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் செட் ஆகாதுங்க. பகை கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா சுபகிரகம், முழு சுபகிரகம், எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் அவர்கிட்ட. அப்போ இவர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வர்றாரு. அப்போ தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் இப்போ மிக முக்கியமான முடிவுகள் ஒரு தடவை 2 தடவை யோசித்து எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்குங்க. அதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடம் வந்து எதுவாக வருது அப்படின்னா சந்திரனோட வீடுங்க. அப்போ கடல் கடந்து போய் பிஸ்னஸ் பண்ணணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் முக்கியமாக வந்து உணவு சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அப்படிங்கும்போது ரொம்பவே இந்த காலகட்டம் இந்த குரு அதிச்சாரம் உங்களுக்கு நல்லது பண்ணுங்க. பெரும் பணம் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் தொழில் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து இப்போ எங்கே பார்க்குறாரு அப்படின்னா அவரோட பார்வை 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்குதுங்க. 2ஆம் இடத்தை பார்க்கும்போதுங்க 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், பணவரவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்தக்கூடிய பிரச்சனைகள், சங்கடங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து தீரப்போகுதுங்க. பண வரவு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த சமயத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுங்க. குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களோட வரவு அப்படிங்கிறது இருக்குங்க. அப்போ இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அடுத்து குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3வது நபர் தலையீட்டை மட்டும் கொஞ்சம் அனுமதிச்சிடாதீங்க. தேவையில்லாமல் அவங்களால சில சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக பண வரவு, அதாவது அது எப்படிங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக பண வரவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது வரைக்கும் குழந்தைங்களோட படிப்பு செலவு, அவங்களுக்கான செலவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ அந்த குழந்தைங்க, உங்களோட குழந்தைங்க வேலைக்கு போயிட்டு அவங்க சம்பாரித்து அந்த பணம் உங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான அமைப்புகள். இல்லை குடும்ப சொத்து ஒன்று இருந்து அதை நீண்ட நாளாக விற்க முடியாமல் இருந்து அந்த சொத்து மூலியமாக இப்போ உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிற வரக்கூடிய அமைப்பு வந்து இப்போ நல்லா இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னாங்க குரு
குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறாருங்க. 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, இது வந்து சொல்லக்கூடிய இடங்க. இந்த இடத்துல குரு பார்க்குறனாலேங்க நீண்ட நாள் கனவு, எப்படியாவது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்லையாவது ஒரு வீடு வாங்கிட மாட்டோமா, ஒரு நிலம் வாங்கிட மாட்டோமா அப்படின்னு இருந்த உங்களோட ஏக்கம் இந்த சமயத்தில் உங்களுக்கு நிறைவேற போகுதுங்க. குரு அதிச்சாரமாக வந்து பார்வையை வந்து உங்களோட சொத்து வாங்கக்கூடிய இடத்த பார்க்குறாருங்க. அப்போ உங்களுக்கு கட்டாயம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இல்லை பாதியிலேயே ஒரு வீடு கட்டிங்க, பேஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கேங்க, அந்த பேஸுக்கு மேலே என்னால் வீடு எழும்பவே மாட்டேங்குதுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த இப்போ குருவோட பார்வையால் உங்களுக்கு அந்த பிரச்சனையும் நீங்கி சுகமாக ஒரு அற்புதமான ஒரு வீடு வந்து கட்டக்கூடிய யோகம், ஒரு நிலம் வாங்கக்கூடிய யோகம், இல்லை மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாகனம் வாங்கக்கூடிய யோகம், ஒரு நல்ல கார் லக்ஸரியாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க, இல்லை எனக்கு பிடிச்ச பைக், என்னோட கனவு பைக் ஒன்று இருக்குங்க, அதை வாங்கணும்னு இளைஞர்கள் நினச்சிங்கன்னா அதை இப்போ வாங்கக்கூடிய யோகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட உங்களை 3 வருட காலமாகவே அதிக அலைச்சல் இருந்திருக்குங்க. இப்போ அந்த அலைச்சல்கள் எல்லாம் குருவோட பார்வையால் சரியாகுங்க. நல்ல தூக்கம், அமைதியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வை உங்களுக்கு 6ஆம் இடத்துல படுதுங்க. 6ஆம் இடத்துல ஏற்கனவே சனி இருக்கார், இங்கே குருவோட பார்வையும் படுது. அப்படிங்கும்போது உங்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனை நீங்குங்க. 6ஆம் இடம் அப்படின்னா நாங்கள் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு கேஸ் ஏதாவது இழுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த கேஸ் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. சத்ருஸ்தானம், யாரெல்லாம் உங்களுக்கு வந்து எதிரியாக இருந்தாங்களோ, மறைமுகமாகவும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்களோ, அவங்கள யாருன்னு இந்த சமயத்தில் குரு காமிச்சு கொடுப்பாருங்க. அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் விலகி வரக்கூடிய ஒரு நல்ல சூழலுங்க. அதே மாதிரி முகத்துக்கு நேராக இருக்க எதிரிகளுமே வந்து உங்களை விட்டு விலகி போக ஆரம்பிப்பாங்க. அவங்கள நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகஸ்தானம், எவ்வளோ தான் நம்ம உத்தியோகத்தில் வந்து நம்ம கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமே கிடைக்கலையேங்க. எனக்கு அப்புறம் சேர்ந்தாங்க என்னோட ஜூனியர், அவங்கள ஒரு ப்ரமோஷனில் போயிட்டாங்க, எனக்கு ஆனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, நான் இத்தனை வருஷமாக இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்கேன், என்னோடய உழைப்புக்கான மரியாதை கிடைக்கல, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த குரு அதிச்சார பயிற்சியில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், ஒரு இடமாற்றம், அதே மாதிரி மனைவி ஒரு இடத்துலையும் கணவன் ஒரு இடத்துலையும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் தனித்தனியாக வெவ்வேறு ஊரில் இருக்காங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு விரும்பின இடம் மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே மாதிரி நீண்ட நாள் தீர்க்க முடியாத கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ அதன் மூலியமாக கடன் தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அதாவது ஒரு சிலர்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கியிருப்பாங்க, இப்போ மொத்தமாக ஒரு லோன் போட்டு அந்த கடன் எல்லாம் அடைச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு, இல்லை லோன் போட்டு வீடு வாங்கலாமா அப்படின்னா அது வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி குருவோட பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவெடுத்திங்கன்னா அது ரொம்பவே உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃப்யூச்சரை உங்களுக்கு வந்து தொழிலில் அமைச்சு கொடுக்குங்க. அடுத்து குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் இடமாதிபதி, அதாவது முயற்சி ஸ்தானாதிபதி மற்றும் நமக்கு வந்து உத்தியோக ஸ்தானாதிபதியாக வந்துடுறாரு. முயற்சி ஸ்தானாதிபதி தன்னை இடத்த தானே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். குடும்பத்துக்காக எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, அதே படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் இப்போ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மெமரி பவர் ஆகட்டும், நல்ல மதிப்பெண்கள் வர்றதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். குருனாவே ஆராய்ச்சி கல்விங்க. ஆராய்ச்சி கல்வி படிக்கணும்னு நினச்சிட்ருக்க இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ ஆராய்ச்சி கல்வி அப்படிங்கிறது சூப்பராக வருங்க. நான் ஏற்கனவே ஆராய்ச்சியில் வந்து பண்ணிகிட்ருக்கேங்க, ஆனால் எனக்கு தேவையான ஃபண்டிங்ஸ் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் அதுக்கான ஃபண்டிங்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி சினிமா துறையில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறனால தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மீடியா துறையில் இருக்கவங்க, சினிமா துறையில் இருக்கவங்க புதிய வாய்ப்புகள் வந்து பயன்படுத்திக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் துளாராசி பெண்கள் எப்பயுமே குடும்பத்தை ரொம்ப நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க. இப்போ ஏதாவது தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுங்க, துணிச்சலாக எடுங்க. நல்ல உங்களோட பிளானை
தெளிவாக வகுத்துக்கிட்டு இறங்கி செஞ்சுங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உங்கள் தொழிலில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துலாம் ராசி பெண்களுக்கு இருக்குங்க. அடுத்து இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. அதாவது கொஞ்சமாவது மல்லிகைப்பூ வாசனை மிக்க மலர்கள்னால் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் வெண்தாமரை மலரோ இல்லை மல்லிகைப்பூவோ கொஞ்சமாவது வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரையில் வச்சு மகாலட்சுமி தாயார்கிட்ட வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை வயதாகி முடியாமல் இருக்காங்க பார்த்தாங்களா, அந்த சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். இந்த குரு அதிச்சார பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.